ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு நம்ம விநாயகருக்கு அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மாலையான அருகம்புல் மாலையை வித்தியாசமான முறையில் எப்படி கட்டுறது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அருகம்புல்லும் அது கூடவே நம்ம கலந்து கட்டுறதுக்காக செவ்வந்தி பூவும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கட்டும்போது மாலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கட்ட போகிற மெத்தடும் பார்த்திங்கன்னா இந்த கால் கட்டு மெத்தடு. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் பூவை வந்து நல்லா நெருக்கமாக கட்டி எடுக்க முடியும். மாலையாக கட்டுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூவை மட்டுமே வச்சு எப்படி மாலையாக கட்டுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த நூலை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மாலையோட லென்த்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேட்டோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கார்ட்போர்டு மாதிரி நீங்கள் பயன்படுத்தி இந்த நூலோட அளவை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி எடுத்துக்கலாம். அடுத்து மேலே நம்ம முடி போட்டு கட்டுறதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா நூலும் நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம். பொதுவாகவே நம்ம அருகம்புல்லை மட்டும் வச்சு மாலையாக கட்டி பிள்ளையாருக்கு வந்து போடுவோம். ஸோ ஏன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த அருகம்புல் மாலை தான். ஸோ அதை வந்து வழக்கம் போல் கட்டாமல் இன்றைக்கி நம்ம கூடவே கொஞ்சம் செவ்வந்தி பூவும் வச்சு கட்டும்போது அந்த மாலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரசம். ஸோ முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு அந்த அருகம்புல்லை வந்து எடுத்துக்கலாம். அருகம்புல்லோடையே கூடவே ஒரு செவ்வந்தி பூவையும் நம்ம வச்சு முடி போட்டு எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக நம்ம அந்த நூல் விட்டுருக்க இடத்துல அந்த பூவை வச்சுட்டு நம்ம நல்லா இறுக்கி முடி போட்டுடலாம். ஸோ இதே போல் அடுத்தடுத்த பூவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அருகம்புல்லும் அது கூடவே ஒரு செவ்வந்தி பூவும் நம்ம வச்சு வரிசையாக கட்டி எடுத்துகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே போல் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு லென்த் வரலுமே நம்ம அருகம்புல்லும் ஒரு செவ்வந்தி பூவும் வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு மாலையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பூ ஃபுல்லாக கட்டி எடுத்தாச்சு. கடைசியாக வந்து ஒரு 2 முடி போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இப்போது அந்த மாலையில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா புல் இருக்குங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அருகம்புல் வச்சு தான் கட்டியிருக்கோம். ஸோ மேலேயும் கீழேயுமா வந்து எக்ஸ்ட்ரா அந்த புல் வந்து நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய புல் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கத்திரிக்கோல் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய அந்த நூலையும் நல்லா டைட்டாக முடி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அழகான அருகம்புல் மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம ஈஸியாக அதை கட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இதிலே வந்து எப்பயுமே செவ்வந்தி பூவில் நடுவில் நீங்கள் குங்குமம் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா அது இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அட்ராக்டிவான ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால் நடுவில் மட்டும் கொஞ்சமாக நம்ம வந்து குங்குமம் எல்லா பூக்கள்லையுமே வச்சிடலாம். ஸோ இப்படி வச்சிங்கன்னா அந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைய தினம் பிள்ளையாருக்கு அழகாக இந்த மாதிரி அருகம்புல் மாலை நீங்களும் கட்டி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். நன்றி.